உலக உயிரினங்களில் மனித இனத்துக்கு மேலான ஒன்று இருந்திட வாய்ப்பே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வேதங்களின் கருத்துப்படி புல்லாகி, பூண்டாகி, மரமாகி, பின் புழு பூச்சியாகி, பாம்பாகி, பறவையாகி, அதற்கு பின் விலங்கும் ஆகி, இறுதியாக மனிதனாகி என்றுதான் வருகிறது. இந்த மனித பிறப்பின் அடுத்த கட்டம் தேவனாதல் தான். மனிதன் தேவனாக முதலில் அவன் தவனாக வேண்டும். அதாவது மனதை அடக்கி தவம் புரிபவனாக இருக்க வேண்டும். அவரே தேவர் என்றும் ஆனது. மனமோ ஒளிமயமானது. ஒளிமயத்தை அடக்கிடும் போது நிசப்தமான அமைதி ஏற்படும். ஏராளமான எண்ணங்களால் ஆன ஒளிமயமான மனதை வலிமையான ஒரே ஒளியான மந்திர சொல்லால் மட்டும்தான் அடக்க முடியும். அப்படி ஒரு மந்திர சொல்லை உபதேசமாக குரு மூலமாகத்தான் நாம் பெற்றிட வேண்டும். இந்த மந்திர சொல்லை புரிந்து சொன்னாலும் சரி, புரியாமல் சொன்னாலும் சரி, நிச்சயம் நல்ல விளைவைத்தான் ஏற்படுத்தும். இதை அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த விரும்பித்தான் நம் முன்னோர்கள் இறை நாமங்களை பிள்ளைகளுக்கு சூட்டினார்கள். அவர்களை அழைக்கும் சாக்கில் அதை திரும்ப திரும்ப சொல்லலாம் அல்லவா? ஆன்மீக விஷயங்களில் இவையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. இதையெல்லாம் உணராமல் நமது ஆன்மீகத்தின் செறிவை அறியவோ வியக்கவோ முடியாது. இது போல நுட்பமாக உணர வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கிறது. அவைகளை அறிந்திருந்த நம் முன்னோர்கள் முறையாக ஆவணப்படுத்தாமலும் சரியாக சொல்லாமலும் விட்டதன் விளைவுதான் இன்று நம்மில் பலருக்கும் நமக்கான ஆன்மீக அறிவு என்பதே இல்லாமல் போகவும் ஒரு காரணம்.